உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். டியூட்ரோனமி chapter 6 verses 12. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. மறவாதபடி. டோன்ட் ஃபர்கெட். மறவாதே சொல்லுங்க. ஆண்டவர் இயற்கையாகவே நமக்கு மறதியை கொடுத்துருக்கிறார். மறதின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளுக்கு நினைவாற்றல் ஆரம்பித்த அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் நம்ம எதையுமே மறக்க முடியாதபடி ஆண்டவர் நம்மை படைத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமாக இருக்கும். பிரெயினுக்குள்ள ஒரே போராட்டம். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஞாபகம் வந்தாவே எவ்வளோ பிரச்சனை ஆகுது. பாதி ராத்திரியில் ஏதோ ஒரு பிரச்சனை எப்போ நடந்தது ஞாபகம் வந்துட்டா அதுக்கப்புறம் தூங்க முடியுதா? முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, 3 மணிக்கு எழுந்து அழுதுன்னு இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சோக நிகழ்ச்சி ஞாபகம் வந்துடும். கணவனை எழுந்த ஸ்திரீ, விதவை எத்தனையோ பேர் அந்த டெத்தா, அந்த புருஷன் மரித்த கொஞ்ச நாள் அப்படி இந்த ஜனங்க வந்துன்னு போயின்னு இருக்கிற அந்த இதில் தெரியாது. எல்லாம் அவங்க அங்கே வந்து போய் எல்லாம் ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுனால அரை வருஷம் 1 வருஷம் ஆன பிறகு பாருங்க, அவங்க யாருமே இல்லாம, இதுல வேற பிள்ளைகளோ வேற யாருமே இல்லாம தனிமையில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அழுதுருவாங்க, சத்தம் போட்டு அழுதுருவாங்க. அப்படி அழுதாதான் அந்த ஹார்ட் லகுவாகும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால தான் அழ வேண்டிய நேரத்தில் அழுதுடணும். உண்மையாவே அழ வேண்டிய நேரத்தில் அழுதுடணும். சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும். விருந்து வீட்டுக்கு போகிறதை விட துக்க வீட்டுக்கு போவது நல்லதுன்னு ஏன் பைபிள் இருக்குதுன்னா, அங்க போனா அழலாம். அழறவங்களை பார்த்தா நம்மளுக்கும் அழ வந்துடும். அப்ப கண் கலங்கி கண்ணீரெல்லாம் வரணும், ஹார்ட் லகுவாகும். அப்படியெல்லாம் இருக்கு. அதே போல கல்யாண வீட்டுக்கு போய் அங்க எல்லாரோட சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும். ஐஸ்கிரீம் அங்கெல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிடலாம், நல்லா சாப்பாடு சாப்பிடலாம், மணமகளை பார்த்து வாழ்த்து சொல்லலாம், கிஃப்ட் கொடுக்கலாம். அது அந்த சாக்கில் எல்லாருமே நம்ம பார்த்து வாழ்த்து சொல்லலாம். அதான் இடம் பொருள் ஏவல். அதனால இன்றைக்கு என்ன தலைப்புன்னா, மறந்துருன்னா மறக்கவே மாட்டாங்க. அதனால அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, மறக்காத. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே. உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தரை மறக்காதே. சாதாரணமா முடியுமா? ஒரு மனுஷன் குடிய சாதாரணமா விட முடியுமா? விபச்சார வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டவங்க எவ்வளவு பேரு. ஆனா அவங்க விட்டுறாங்கன்னா சாதாரணமா முடியுமா? கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அதான் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார். அதே போல மருத்துவர்களால் குணமாக்க முடியாத எத்தனை வியாதிகள் ஆண்டவரே தொட்டு அற்புதமாய் சுகமாக்கி இருக்கிறார். போன மாசம் என் சாட்சியே சொன்னேன். செத்து போன எண்ணெய் பீகார் முசாபானியிலே இயேசு உயிரோட எழுப்பினார். 62 வயசு வரைக்கும் உயிரோட என்ன வச்சிருக்கிறார். அதனால்தான் எனக்கு என்ன ஆனாலும் குழந்தையிலே செத்து இருக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்து இத்தனை வருஷம் காப்பாத்திக்கிட்டு வராரு, உயிரோட வச்சிருக்கிறாரு. எப்ப போனான்னா எனக்கு கவலையே இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். ஆனாலும் உள்ளத்துல கொஞ்சம் ஆசை, அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், கார் லோனை கட்டி முடிக்கிற வரைக்குமானா அப்படின்ட்டு. அதையும் ஆண்டவர் பார்க்கிறார், அதையும் பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய ஆசையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆனா அந்த மரணம் மட்டும் அவர் கரத்துல இருக்குது. அவர் பறித்து கொண்டு போகிறார். அதை மறிப்பவன் யார்? சில காரியங்கள் தேவ ரகசியம். அவரு அதை சொல்ல மாட்டார், நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். எவ்வளவு பேர் வாலிப பருவத்துல போயிட்டாங்க. ஏன்னு கேட்க முடியுமா? முடியாது. அது அவருடைய ஆதீனத்துல, அவருடைய அனந்த ஞானத்தை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்போ ஞாபகத்துல வைத்திரு, முதலாவது கர்த்தரை, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை விடுதலையோடு இந்த பூமியில உலாத்த வைக்கின்ற ஆண்டவரை மறவாதே. நமக்கு என்ன சந்தோஷம், தெருவில் கூட போட்டணும், கட்டில் போட்டுன்னு தூங்கலாம். எதனா பயமா? சில கிராமங்களுக்கெல்லாம் போவோம் ஊழியத்துக்கு, நைட்டு 12, 1, 2 கூட ஆயிடும். நாங்க எங்களுக்கு தங்கறதுக்கு கொடுத்துருக்குற அந்த ரூம்ல ஃபேனே இருக்காது. ஜனங்களோடு ஜனங்களா கட்டில தூக்கின்னு வந்து தெருவில் போட்டுக்கிட்டு நாங்களும் தெருவிலே தூங்குவோம். சொல்லுவாங்க தெருவில் படுத்துன்னு இருக்கிறவங்க,
ஐயரம்மா கூட தெருவுலயே தூங்குறாங்க. பாவம். என்னன்னா நாங்கள் எங்களுக்கு தங்கறதுக்கு கொடுத்த அந்த ரூமில் ஃபேனே கிடையாது. கொஞ்சோண்டு பட்டாணி எடுத்துக்கின்னு அப்படியே போனேன் கிழக்க. நீ இங்கே இருமா, அப்படியே ஒரு காத்தோட்டமாக போயிட்டு வரணும். போனால் அங்கே சுடுகாடு, எனக்கே தெரியாது, இந்த ஆந்திரா பக்கம். அங்கே ஒரு சமாதி மேலே நல்ல பெரிய சமாதி, அது பணக்காரங்க வளர்க்குது, நிறைய சமாதி. அதில் ஒன்று மட்டும் நல்லா பெரிய சமாதி. அது மேலே உக்காந்துக்கிட்டு இந்த பட்டாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஐயா அந்த பக்கம் அப்படி போனார். என்ன தம்பி இன்னத்துக்கு இங்கே உக்காந்து இருக்கிற அப்படின்னாரு. அதான் அங்கே உள்ள ஒரே புழுக்கமாக இருக்குதுங்க ஐயா, அதனால தான் அங்கே வந்து உக்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓடுறாரு. ஆமா, அவரு நான் சொன்னது உண்மை, அவரு நினைச்சுக்கிட்டதே வேற. உள்ள புழுக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டேனே, அது இந்த உள்ள நினைச்சுக்கினாரு. சமாதிக்குள்ள உள்ள புழுக்கமா இருக்குதுயா, அதனால நான் இங்க உட்காந்து பட்டாணி சாப்பிட்டுக்கிறேன், வாங்க ஐயா இருந்தாங்க. ஓடுறாரு. நான் பின்னாடியே போறேன், நான் நடக்கிறவர் ஓடுறாரு. அப்புறம் தான் யோசிக்கிறேன் என்னவா இருக்குன்னு. அப்புறம் தான் தெரியுது நம்ம சொன்னதுல ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குது அவருக்கு அப்படின்னு. இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அப்புறம் நானும் வந்துட்டேன் பயந்துக்கிட்டு. வேற எவன் நான் உட்காந்து பட்டாணி சாப்பிட்டுருந்தா நம்மளுக்கு பயமாயிடுதா அப்படின்னு. ஆனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதான். சுடுகாடு ஒரு பொதுவான ஒரு இடம், அவ்வளவுதான். செத்து போயிட்டு பிணங்களை பதிச்சிருக்கிறாங்க. அங்க ஆவி வருது, பேய் வருது, பிசாசு வருது, மன பிரமை தானே தவிர உண்மையே கிடையாது. அப்படி பார்த்தா பிசாசுக்கு சுடுகாட்டுல மட்டும் தானே இருக்கணும், மற்ற இடத்துக்கெல்லாம் எப்படி வருது? வந்து பிடிக்குதா இல்லையா? கிராம ஊழியத்துல போயிட்டு இந்த பிசாசு ஆடும் பாருங்க தாய்மார்களுக்கு, இவன் அங்க புளியா மரத்தாண்ட வந்தா நான் பிடிச்சிக்கணும், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், எத்தனாவன் சொல்லுவான்னு வச்சுக்கோ. ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல இந்த மகளை விட்டு ஓடு, ஓடிப்பா, ஒரே சத்தம் போட்டு அழுது உருண்டு பிறண்டு ஓடி போய் எவ்வளவு அருமையா விடுதலை கொடுக்கிறார். சரி, இப்ப கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மறக்காத. உபாகம் 8:11, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சங்கீதம் 6:12, தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்துல தள்ளப்படுவார்கள். ஏசாயா 51:12, பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? இதுதான் தலைப்பு. இப்போ நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கிறோம்னா, உன்னை படைத்த, உன்னை உருவாக்கின, உன்னை ரட்சித்த, உன்னை விடுதலை ஆக்கின, உனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை ஒருபோதும் மறவாதே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை மறவாதேன்னா அடுத்தது என்ன பிரசங்கம் பெருசாக்குறதான் நான் பார்த்தா, அவர் என்ன சொன்னார்? கர்த்தரை மறக்காதே மறக்காதே மறக்காதே. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை மறக்கல. கிளை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், எதை எதை மறக்காதே. For which never forget. எதை மறக்காதே? கர்த்தரை மறக்காதே. ரைட், இது பிரெயின்ல ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா அப்படி சொல்லினே இருக்கணும். கிருபை, கர்த்தர் நல்லவர், ஆமென், அல்லேலூயா. படுகிறப்ப ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எழுந்துகிறப்ப அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு சிலர் தூங்கி காலையில எழுந்த 4 கோட்டுவா விட்டு திருப்பி படுத்துவாங்க. கோட்டுவா விட்டுட்டு திருப்பி படுத்து, அந்த கோட்டுவா விடுற நேரத்தை அதை எதிர்க்கணும். கோட்டுவா வந்தா கூட அதுலயே அந்த கோட்டுவாவிலே சோத்திரம் அல்லேலூயா அப்படி சொன்ன பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போயிடுவான். என்னடா இவன் எதிர்க்கிறான்? அவ்வளோ நேரம் நைட்டெல்லாம் தூங்கிட்டு கோட்டுவா 4 விட்டுட்டு திருப்பி எதுக்கு அங்கே படுக்கிற? அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு நேரம் தூங்க போற? இன்னும் சோம்பேறியே, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டு கிடப்பாய்? கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறி தன் படுக்கையில் ஆடிக்கொண்டு கிடக்கிறான். சிலர் பார்த்திருக்கீங்களா? தூங்கி எழுந்துவாங்க, வாட்சை பார்ப்பாங்க, திருப்பி தூங்குவாங்க. இன்னொரு தூங்கி எழுந்துவாங்க, வாட்சை பார்ப்பாங்க, திருப்பி தூங்கு. எதுக்கு வாட்சை பார்க்கறானே தெரியல. காலையில 11 மணி ஆகுது, அப்ப கூட திருப்பி தூங்குறான். அப்ப அவன் எப்ப எழுந்துக்கலான்னு வாட்சை பார்க்கறான்னு புரியல. காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்துட்டு வாட்சை பார்த்துட்டு சரி ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாம்னா அது ஓகே. பகல்ல சோம்பேறிகளை ஒரு கால ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு, எதையாவது செய், மண்ணை வாரியாவது அங்க போடு, தோட்ட வேலையாவது செய், பேப்பர் பேனா எடுத்துனா வசனத்தையாவது எழுது.
எத்தனா ஒண்ணு எழுது, பாட்டு எழுது, எத்தனை இது ஒரு பாட்டாவது பார்த்து அத்தேவனா எழுது. சரியா பரீட்சைக்கு சரியா படிக்க காட்டி கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதே எழுதிட்டு வருவான். அத்தேவனா ஒண்ணு செய்ய உருப்படியா? ஏன்னா பாருங்க, அந்த இடத்துல சும்மா இல்ல, அவனுக்கு தெரியல, அந்த கேள்விக்கு பதில் தெரியல, எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கேள்விகளே எழுதி வச்சுட்டு அவன் குடிச்சிட்டு போயிட்டான். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எதையாவது செய். அப்படின்னா அவர் சொன்னது என்ன? இதான் இப்போ, கட்டளையை மறக்காதே. நெவர் ஃபர்கெட் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. சாயந்தரம் 7 மணிக்கு தான் நான் முடிப்பேன். குறிச்சிக்கணும், பேப்பர் பேனா எடுத்துங்க இல்லையா? எடு பேப்பர் எடு, பேப்பர் எடு. எதுவும் முடிச்சு எதுவும் வரலையா? பெண் இல்லப்பா, ஒரு போன் பண்ணி தான் நான் 4 பேனா எடுத்தாந்து கொடுத்துருப்பேன் ஐயா. வாசிக்கலாம். உபாகமம் 4:10. உபாகமம் 4:10 எடுத்தவங்க சத்தமா படிங்க. உன் கண் கண்ட காரியங்களை அறிவிக்க கடவாய். சூப்பர். பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்க? கர்த்தருடைய கட்டளை. நான் நல்லா சின்ன பையனா இருக்கிறப்போ 5 வசனமான மனப்பாடமா ஒப்பிச்சாதான் காலையில டிஃபன். எங்க அப்பா சொல்லிட்டு போயிடுவார். ஒப்பிக்கலன்னு வச்சுங்க, நெடுமுட்டி போட சொல்லிட்டு போயிடுவார்னா எங்கன்னா வயல்வெளிக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நெடுமுட்டில நின்றுக்கணும். எங்க வீட்டுன்னா கூட பரவாயில்ல, வீட்டு வாசல்ல எல்லாம் வர்றவங்க போறவங்க எல்லாம் காரி திப்புன்னு போவோம். என்ன பண்ணா தெரியல, அப்படியெல்லாம் பண்ணுவார். அப்ப நாங்க நினைச்சோம் அப்பா வந்து ரொம்ப மோசம், கெட்ட அப்பா. ஆனா அவர் தான் நல்ல அப்பா. வசனத்தை படிக்கல, அதனால ஒரு தண்டனை கொடுத்தாரு. அப்படியெல்லாம் இல்லைன்னா நாங்க இன்னைக்கு ஊழியக்காரா இருக்க முடியாது. தான் தோன்றி தன்னமா பிள்ளைகளை வளர்க்கவே கூடாது. சிலர் இப்ப பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. பைபிள் படிடான்னு பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு பேருக்கு பயமாக தெரியுமா? வா ஜபத்துக்கு வா, முட்டி போடு. இதா ஆனா கமெண்ட் பண்ணி பாருங்க, வராங்களா? ஒரு முறை மறிக்கிறான், இந்த வெறி பிடிச்ச நாய் மாதிரி மறைச்சிட்டு போயினாங்கிறான். இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நமக்கு தெரியுமில்ல, நீ பண்ணிக்க ஜபம் போறான். ஆனா கைய காலை உடஞ்சி எதனா ஒண்ணு ஆச்சானா அப்புறமா தான் அப்பா ஏசப்பா. இப்ப எங்கயா போச்சு? ஏசப்பா இப்பதான் தேவையா? வசனத்தை படினா, பாட்டு பாடு, பைபிள் படி, ஜபம் பண்ணு. ஒரு 10 வயசு பையன் 10 நிமிஷமானா ஜெபிக்கிறது கத்துக்கணும். அல்லேலூயா. ஏதோ சோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் சொல்லலாம். நான் நல்லா சின்ன பையன்ல என்ன எடுத்ததுமே ஜபம் ஒழுங்கா வரும். எங்க ஒரு சின்ன நிலம், அங்க போயிடுவேன் சாயந்தரமானா. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இந்த கூழ் எல்லாம் குடிச்சு காலைக்கு குடிச்சு முடிச்சுட்டு கடைசியில அந்த சட்டியில் ஒட்டின்னு இருக்கும் தெரியுங்களா? நான் அதான் கண்டவைகளை சாட்சி சொல்றேன். நான் கண்ட சாட்சி. சிலர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. ஏன் சொல்லக்கூடாது? தாழ்மையிலிருந்து என்னை உயர்த்தின கர்த்தரை நான் சொல்லணும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அந்த கிளிஞ்சல் ஒரு பிளேடு மாதிரி ஒன்று கிளிஞ்சல் இருக்கும், அதில் போட்டு சுரண்டி அந்த காங்குல எங்க ஆயா சொல்லுவாங்க, இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லதுரா. இந்த அதாவது அதை சாப்பிடணும் குடிக்கணுன்றதுக்காக அப்படி சொல்லுவாங்க, உற்சாகத்துக்காக. அதே போல கஞ்சில கூழ எறும்பு இருந்தா கண்ணு நல்லா தெரியும், பரவாயில்ல, கண் பார்வை நல்லா தெரியும், நீ அப்படியே குடி பரவாயில்லன்றவாங்க. அது ஒரு சின்ன குட்டி எறும்பு தானே, அதில் போய் என்னான்ட்டு அதை எடுத்து போட்டாலும் கையில் தான் ஒட்டிக்கும். அப்படியெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த கூழ் அந்த மீதி காந்தில் கலக்கி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி குடிச்சிட்டு அப்படியே போவோம். ஒரு வாக்கிங் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் வீட்டிலேருந்து. அங்கே போயிட்டு முட்டி போட்டு ஒரு 2-3 வயசுல என்ன ஜபம் வரும் என் பாணியில், ஏசப்பா நான் பவுல் வந்திருக்கிறேன், நான் பேரை சொல்லுவேன். ஏசப்பாக்கு என்னை ஆசீர்வதியும், என்னை எல்லாரும் திக்குவாயி மந்த நாவு. ஏன்னா எனக்கு பேச தெரியாது. அப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். இப்போ நான் பேசுகிறேன், இது மாதிரி பேச முடியாது. அதெல்லாம் சொல்கிறேன். என்னை சுகமாக்குங்க, முசாபானிலே நான் செத்துட்டு என்னை உயிரோட காப்பாற்றுனீங்களாமே, இது மட்டும் ஏன் இருக்கணும், இது நல்லா இருக்குங்க அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்படிக்கு பவுல் போயிட்டு வரேன் விண்ணப்பம். 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் திக்குவாய் வாத்தியார் அட்டனன்ஸ் எடுப்பார். பல்ராமன் உள்ளன் ஐயா
பரசுராமன் உள்ளேயா, பவுல் ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ, நான் தான் அந்த ஊ ஊ. எனக்கு பதிலா பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவான் உள்ளேன் ஐயா. நான் சொல்றதுக்கு பதிலா என் பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவான், என் மானத்தை காப்பாத்துவான். அவனுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கலக்கா மிட்டாய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். தப்பி தவறி கொடுக்கல கம்முன்னு இருப்பான். வேணுமனுக்கு என்ன அடி வாங்க வைக்கிறதுக்குன்னு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு திக்கு வாய் மந்த நாவு ஆண்டவர் இயேசு அதையும் சுகமாக்கினார். அல்லேலூயா. எப்படி? அப்பெல்லாம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எலிமெண்டரி ஸ்கூல், ஆரம்ப பாடசாலை, ஆரம்ப பள்ளிக்கூடமா, துவக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி. மத்தியானத்தில் கொஞ்சம் உப்புமா போடுவாங்க, நல்லா இருக்கும். அது ரவா உப்புமா, கோதுமை உப்புமா போடுவாங்க. அந்த மாதிரி தான் துவக்கப்பள்ளி. அது மட்டும்தான் அப்பெல்லாம். அதை படிச்சு முடிச்சுட்டு ஆர்கேபேட்டையில் அரசு உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி இல்லை, உயர்நிலைப்பள்ளி. ஆமா, மேல்நிலைப்பள்ளி வந்து +2 வந்த பிறகுதான். SSLC வரைக்கும் தான் அந்த காலத்துல. எம்ஜிஆர் ஆட்சியில் +2, அதுக்கப்புறம் தான் டிகிரி டைரக்டா காலேஜுக்கு போ. காலேஜில் இருக்கிற PUC ஹைஸ்கூலுக்கு கொண்டாந்து ஹையர் செகண்டரி ஆகிட்டார். எம்ஜிஆர் பீரியட்ல அப்படி பண்ணாரு, எனக்கு ஞாபகம் இருக்குது. கடைசியா ஹைஸ்கூல்னு படிச்சது நான் தான், என்னோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஹையர் செகண்டரி ஆனது 1976. அப்போ போய் 6ஆம் கிளாஸ் என்னை சேர்த்தாரு எங்க அப்பா ஆர்கேபேட்டில். வாழ்க்கையிலே முதல்ல ஹைஸ்கூல் அன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆர்கேபேட்டை தாண்டி அந்த பள்ளிப்பட்டு போற வழியில ரூட்ல லெஃப்ட் சைடு இருக்கும். அப்பெல்லாம் எவ்வளோ, ஒரே ஒரு ஆபீஸ், இந்த பக்கம் கூரை, மஞ்சி கூரையில ஒரு 10 ரூம், முன்னாடி பின்னாடி எல்லாம் வழி ஃப்ரீயா இருக்கும், செவருங்க மட்டும்தான் இருக்கும், மஞ்சி கூரை தான் இருக்கும், அவ்வளவுதான். மீதி கிளாஸுங்க மாமரத்து அடியில அங்கங்க பிளாக் போர்டு வச்சு வாத்தியார் நடத்துவார். மாமரத்து அடியில் அப்பெல்லாம் பெரிய தோப்பாங்க அந்த காலகட்டம். என்னை கொண்டு போயிட்டு அவர் ஒரு 6 ரூபாய் என்னமோ ஃபீஸ் கட்டிட்டு 6ஆம் கிளாஸ் என்னை சேர்த்துட்டு 25 பைசா என்கிட்ட கொடுத்துட்டு கை செலவுக்கு, சரி நான் போயிட்டு வரேன் படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். வாத்தியார் ஹெட்மாஸ்டர் ரூமில் விட்டுட்டு அவர் போயிட்டார். சரி சார் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். எல்லாம் நீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி சேர்த்தாச்சு. பவுல் தபர ஆஃபீஸுக்கு பின்னாடி ஒரு குடிசை இருக்குது பாரு, அது 2 ரூம் இருக்காங்க. அதில் முதல்ல இருக்கிற ரூமுக்கு போயிட்டு, அதான் அவங்க கிளாஸ் 6ஆம் கிளாஸ்னாரு. அங்கே போனால் 4 பேர் போன வருஷம் ஃபெயில் ஆகிட்ட பசங்க அன்போடு என்னை வரவேற்றார். வாடா, என் கூட தான் நீ படிக்க போற, என்னமோ தெரிஞ்ச மாதிரி. நானும் போயிட்டேன். என்ன உன் பேரு, எந்த ஊரு, எல்லாம் மாட்டிக்க நானும் பதில் சொல்லுங்கிறேன். திடீர்னு இவன் நல்லா குஷியா விளையாண்டு இருக்கலாம், அப்படி இப்பதான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்குதே, வாத்தியார் யாரும் வரமாட்டாங்க, நம்ம ஜாலியா பேசணும், கதை பேசணும், விளையாடுங்களான்னு நினைச்சாங்க. புஷ்டியா, வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நான் பார்த்திராத ஒரு புஷ்டியா ஒரு வாத்தியார் கையில குச்சியோட எங்க கிளாஸை நோக்கி வராரு. அப்படி வராரு, உள்ள நுழையிற. டேய், போன கல்வி ஆண்டுல சயின்ஸுக்கு வந்தாராம், இப்பயே எதுக்குடா அந்த ஆள் வரான் அப்படின்னு பசங்க அந்த 4 பேரும் திட்டுறானுங்க. அந்த ஆள் வர்றதுக்குள்ள, டே கேட்டு போதுரா குச்சி வேற எடுத்துன்னு வராரு, கம்முனுங்களா அப்படின்ட்டு 4 பேரும் ஆடிக்கிட்டாங்க. அதான் அவங்களுக்கு தானே தெரியும், போன வருஷம் அங்க படிச்சதுனால. உள்ள நுழையிறாரு, வணக்கம் ஐயா அப்படின்னு எல்லாம் எழுந்து நின்னாங்க. நானும் எழுந்து நின்னேன். உள்ள நுழைஞ்சாரு, உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. போயிட்டு தான் ஒரு டேபிள் ஒரு சேர் இருக்கும் ஒரு கிளாஸ்ல. போயிட்டு அந்த சேர்ல உட்காந்துட்டு எழுந்துக்கிறாரு. அந்த சேர் அவர் கூடவே வருது, அவ்வளவு டைட்டா இருக்குது அந்த சேர் அவருக்கு. சார் என்னடா சேர் உங்க கூடவே ஒட்டிக்கின்னு, ஏய் பிடிச்சி இழுத்து போடுறான். அப்படியா போட்ட முத்து வாத்தியார் என் வாழ்க்கையில அன்னைக்கு தான் நான் பாக்குறேன். யானை குட்டி மாதிரி, குட்டி இல்ல யானை. என்ன பண்ணாரு, சும்மா உக்காந்துட்டு போக வேண்டியதானே. என்னமோ ஒரு கேள்வி, அந்த பழைய ஃபெயில் ஆயிட்டதுனால அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டார் சயின்ஸ்ல இருந்து. நடேஷா சொல்றா அப்படின்னு. அவன் எழுந்து நின்னா சொல்லவே இல்லை. அவன் சொல்றது அதையா ஃபெயில் ஆயிருக்கு போறான். அது என்ன தெரியல அந்த வாத்தியாருக்கு, வீட்டில் எதனா பிரச்சனையா சண்டையா. அவன் சொல்லாதனால அவர் கையில் வச்சிருந்த அந்த நல்ல சரியான கொம்பு குச்சி, அதை எழுந்து வந்து சரமாரி அவனை அட்டி பிச்சு எடுத்துட்டார். பச்சை கொம்புல
அவனை அடிக்கிறப்பா எனக்கு திக்கு வாய் நல்லா ஆயிடுச்சு. உண்மையாவே இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் மாதிரி என் விசுவாசம் எனக்கு நல்லா ஆகிறதுக்கு அவன் அடி வாங்கிக்கிறான். டிக்குன்னு ஒரு சவுண்ட் எங்கெங்கோ காதுல மூக்குல உடம்புல எல்லாம் எனக்கு படப்படப்படான்னு ஆகுது. என்னமோ நம்மளுக்கு நடக்குது. ஏன்னா அடுத்தது நம்மளை கேள்வி கேட்க போறாருன்ற பயத்திலையா என்னமோ தெரியல, தொட தொட தொடான்னு ஆயிடுச்சு. அப்புறமாதான் வழக்கம் போல இந்த எல்லாரும் பேசுறாங்களா பசங்க, எத்தனை வருஷம் 5வது படிக்கிற வரைக்கும் பேச முடியாது. பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்றப்ப கரெக்டா பண்ணிடுவேன், மற்றவங்க கிட்ட பேசுறப்ப. ஆனா பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் போயின்னு இருப்பான். அதெல்லாம் நீங்கி ஒரே நொடியில அந்த நடேசம் அடி வாங்குற நேரத்துல எனக்கு அற்புதமான சுகம் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பிச்சு வளாசுறேன். எங்க பாட்டி முட்டி போட்டு ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவேன்றாங்க. எங்க அப்பா அம்மா தூக்கின்னு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. எதுக்கு தெரியுமா? குழந்தை திக்கி திக்கி நல்லா பேசுவான், இன்னைக்கு என்னன்னு தெரியல சார், டாக்டர் வேகமா பேசுறான், எங்களுக்கு பயமா இருக்குது, என்ன போல தெரியல பையனுக்கு. டாக்டர் நாக்கண்ணிட்டு கண்ணை காட்டி எல்லாம் பார்த்தாரு, டார்ச் எல்லாம் அடிச்சு பார்த்தாரு, கேட்குறாரு, பதில் சொல்றேன், குயிக்கா டக் 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 டக்குன்னு பதில் சொல்றேன். அப்புறம் என்னமோ லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தாரு. அப்புறம் சொல்லிட்டாரு, ஏம்மா நீங்க வணங்குற இயேசு தான் அற்புதம் செய்திருக்கிறாரு, எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? ஏன்னா இது வேற எதுனா ஆயிருமோ நம்ம பயந்துட்டாங்க. ஒன்னும் ஆகாது, இது வந்து அற்புதமான சுகம்னு பேர் இதுக்கு, போனோமா அப்படின்னு அனுப்பிவிட்டார். கொண்டாந்துட்டாங்க வீட்டுக்கு. அன்னைக்கு பேச ஆரம்பிச்சேன். பாதி நேரத்தில் எழுந்து கூட உக்காந்து தெளிவா பேசினார். என் மக டாக்டர் இருக்கிறாங்க மெட்ராஸ்ல, எப்பனா வருவாங்க லீவ்ல. பாதி நேரத்தில் எழுந்து உக்காந்துவேன். ஓ ஏன்னா மொக்க பிளேடு போட்டுக்கிறீங்க, தூங்கலையா? ஒரு முறை மலேசியாவில இருந்து போன் பண்றேன் மகளுக்கு. இப்ப என்னப்பா அங்க டைம் வந்துச்சு, ஏன்னா அங்க விட இங்க 2.5 மணி நேரம் வித்தியாசம் வரும். அங்க 12ன்னா நைட்டு 2.5 மணி நேரம் குறைச்சிக்குங்க, இங்க அப்படி வரும். அங்க 2:30 மணிக்கு, இவங்களுக்கு அப்பதான் ஒரு 10:11 வரும். அதனால தூங்குறதுக்கு முன்னாடி பேசுறாங்க. அங்க என்னப்பா இப்ப டைம் வந்துச்சு 2:30 அப்படின்னு. 2:30 மணிக்கு எழுந்து உக்காந்தீங்கன்னா மொக்க பிளேடு போட்டுக்கிறீங்களா அப்படின்னு. அப்படிதான் அங்க மலேசியாவோட டைம் மாறி மாறி அது எப்பனாலும் தூங்கிக்குவோம் அப்படின்னு. இப்படி பேச வைத்த ஆண்டவரை பற்றி நான் பேசாவிட்டால் திரும்ப பேசாம பண்ணிடுவாரு. அல்லேலூயா. 1 கட்டளையை மறக்காதே, உன் பிள்ளைகளுக்கு போதி. குடும்ப ஜபத்துல பசங்களை உட்கார வை. கிறிஸ்துவனுக்கு தான் இனி நிறைய போதனை கொடுக்க வேண்டியதா இருக்குது, சரிங்களா? கணவன் மனைவி பிள்ளைகள் கொஞ்ச நேரம் கர்த்தரை பற்றி எப்பனா பேசியிருக்கிறீங்களா? வெளியே போறோம், பேசுறோம், சர்ச்சில் பேசுறோம், பாட்டு பாடுறோம், கொஞ்சம் உட்காந்து பைபிள் ஸ்டடி, கர்த்தருடைய காரியம் பேசுங்க. வீட்டு காரியங்களே எப்போ பாரு பேசிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் ஆகின. கர்த்தர் செய்த அற்புதங்களை, நீ கண்ட காரியங்களை மறக்காதே, உன் பிள்ளைகளுக்கு அறிவி. எதை அறிவி? கர்த்தருடைய கட்டளைகளை அறிவி. சங்கீதம் 119:93 படிங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. 119:93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். குறிங்க, மறக்க மாட்டேன். எதை மறக்க மாட்டேன்? உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய வசனங்களை, உம்முடைய வார்த்தைகளை. Lord Heavenly Father, I never forget your commandments. Lord Heavenly Father, I never forget your words. கேட்பாங்க, கன்வென்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், என்னடா பிரசங்கம் பண்ணாராங்க ஊழியக்காரரு, மறந்து போட்டன. அது ஒரு பெரிய பெருமை, மறந்து போட்டன. அது சந்தோஷமான பதில் நினைக்கிறீங்களா? அதனால சந்தோஷப்படுவாங்களா? நல்லா தெரிஞ்சுங்க, மறந்துட்டேன்னு சொல்றதுனால சந்தோஷப்பட மாட்டார் ஆண்டவர். ஒரு பொருளை பார்த்து அது அங்க இருக்குது, எத்தனை வாட்டானா போய் பார்த்து அங்கே தான் இருக்கும் இல்லையே, அலட்சியம், நிர்விசாரம். அப்புறம் போய் வேற யாரா போய் பார்த்தா அங்கே தான் இருக்கும். இங்கதானடா எனக்கு தெரியல. எவ்வளவு திமிருன்றது. இப்படியா பார்த்தவங்க பரலாம் போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா? விபச்சாரம், வேசித்தனம், கொலை, வெறி அவங்க தான்.
இது பயங்கரமான திமிரு, பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது கர்த்தருடைய வேதனை இல்ல, அது கர்த்தரை எரிச்சல் உண்டாக்கணும். பயந்து நடுங்கணும். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது சங்கீதம் 119:61 வாசிக்கலாம். 119:61. மறக்கவில்லை. Some people teased me, but I never forget your words, commands. என்ன நடந்தாலும் சரி, எது நேரிட்டாலும் சரி, உம்முடைய கட்டளையை, உம்முடைய வேதத்தை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளை மறக்க மாட்டேன்னா பைபிளை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படியா? பைபிளை பார்க்கிற இடத்துல வைங்க, அதான் உண்மை. ஒலிக்கி வச்சீங்கன்னா நீங்க அதை பார்க்க முடியாது, ஞாபகமும் வராது, அதை பழுதடைந்து போகும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றப்போ தூசியை தட்டிட்டு கொண்டு வர வேண்டியதா இருக்கும். கண் பார்வையிலே பைபிளை வெய்யி, உன் அலமாரியில வெய்யி, வந்தா போனா கண்ணுக்கு தெரியுற இடத்துல உன் பைபிளை வெய்யி. அப்பதான் படிக்கிறதுக்கு அது உன்னை கூப்பிடுதுன்னு அர்த்தம். பொலாத்துறீங்க, ஹாலில் வரீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, தேவதூதனெல்லாம் இருக்கிறாங்களாமே, நம்ம கண்ணுக்கு தெரியா காட்டி கூட நமக்கென்று தேவதூதர்கள் நம்ம வீட்டுல இருக்கிறார்கள். வராங்க, அவங்களும் போறாரு 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 போறாரு, பைபிள் ஆண்டுதான் போயிட்டாரு, சரி எடுப்பாரு, எடுத்து படிப்பாரு, வந்துட்டான். வேற எங்க வந்துட்டான், தலையா வாரிக்கணும் இந்த பக்கம். தேவதூதர்கள் நாம் செய்கிற பக்தியின் காரியங்களை பார்க்க ஆவலாய் இருக்கிறார். தப்பான காரியத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. நம்ம கண்ணுங்களுக்கு தெரியாது, நமக்கென்று தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் நம்ம கண்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். வேதத்தை தொட்டு எத்தினால் ஆச்சு. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், கஷ்டப்பட்டாவது வேண்டா வெறுப்போடாவது ஒரு வாரம் அதை படிச்சு பாரு, எடுத்து அதை படித்து பாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீ வேதத்தை எடுப்பாய், கவரும், வேதம் உன்னை கவரும், அதை எடுத்து நீ படிப்பாய். ஒரு வாரம் பைபிளே தொடாது இருந்து பார், அதுக்கப்புறம் நீ கிட்ட கூட போக முடியாது, பைபிள் கிட்ட நீ போக முடியாது. ஆண்டவர் உன்னை தூக்கிடுவார், சாவடிச்சிருவார்ல, உனக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லாத பண்ணிடுவார். வேத வசனத்தை மறக்காது, அதுக்குதான் மனப்பாடம் பண்ணு. யாக்கோபு 1 அதிகாரத்துல மனப்பாடம், அதை மனதிலே வைத்து ஞாபகத்தில் வைத்திருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தை விதைக்கிறவன் உவமையிலே இயேசு அழகா சொல்றாரு. அந்த பிரசங்கத்தை கேட்ட சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே மறந்துடும். அதுதான் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அது அப்படியே பட்டமுதான் மறந்துட்டேன் அப்படி சொல்றது. அடுத்த கட்டம் பாருங்க, நல்லா இருந்துச்சுப்பா பிரசங்கம், நல்லா பேசினார்பா. பிரசங்கரை பாராட்டுறதுனால பரலோகம் போயிட முடியாது. அந்த வார்த்தை உனக்குள் எந்த அளவு பயன் தந்தது, என்ன உணர்த்தினது, இனிமேல் அதை வைத்து நீ என்ன செய்யலாம், என்ன வாஞ்சை வந்த ஊழியர் உண்டாக்கினார், எதை குறித்து அவருடைய நோக்கம், அவருடைய போக்கஸ் எதுல இருந்தது, எதை அவர் வலியுறுத்தினாரு, அதை பார்க்கணும். அப்போ அதுதான் முளைக்குது, வேத பலன் தருது. ஆனா அந்த ஊமையில இன்னும் 3 கட்டம் இருக்குது. என்னது? கற்பாறையில் விழுந்த விதை. கொஞ்சோண்டு தான் அதுல மண்ணு மணல் கிடக்கும், அந்த வேர் விடுறதுக்கு இடம் இல்லை. ஆனா கொஞ்சோண்டு வேர் விடும், மேற்கொண்டு இடம் இல்லை. பாறை அது எதை குறிக்கிறது? இந்த இப்பிரபஞ்சத்தின் மயக்கம், இப்பிரபஞ்சத்தின் கவலை, இப்பிரபஞ்சத்தின் காரியங்கள், அதுதான் பாறைக்கு ஒப்பிடுகிறார். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாது, அதுவும் அவுட். அப்புறம் பாத்தீங்கன்னா நிலம் என்னமோ பாறை இல்ல, ஆனா முளைச்சு செடி கூட வந்துருச்சு. அந்த முள்ளுங்களை எடுத்து போடல, ஏன்னா விதை அப்படி விழுந்துருச்சு. வழி அருகே விழுந்தது போச்சு, பாறையும் போச்சு. இப்ப வளர்ந்தது செடி, மேற்கொண்டு வளர முடியாமல் முள்ளு நெருக்கி அந்த செடியை சாகடித்து விட்டார். அந்த முள்ளு எதை குறிக்கிறது? உலகத்தின் கவலைகள். ஆதி ஆகுமோ, யாத்திராகுமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ, அப்படி சொல்லிருப்பான்.
கவலைப்படணும்னு ஆரம்பிச்சா எல்லாருமே கவலைப்படுவாங்க. எல்லாருக்கும் இருக்குது. சிஎம்சியில் ஒரு பையன் ஒரு அழ, என் மகளுக்கு 2வது குழந்தை பிறகுறப்போ அட்மிட் பண்ணிட்டு வெளியே நின்றுக்கிறான். ஒரு சின்ன பையன். எவ்வளோ பேர் வந்து அவனுடைய அழையை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்றாங்க, கத்திக்கிட்டு கெடுக்கிறான் வாட்டில். ஒருத்தர் வந்தார் போலீஸ் மாதிரி, டேய் உனக்கு தான் அழ தெரியும் நினைக்கிறியா, டேய் நான் அழ ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லத்துக்குள்ள அவன் அழுகிட்டான். அது என்ன டைலாக் கொண்டு வந்தார் தெரியல, பாவம் நல்லா பிடிச்சாரு பாயிண்ட். அதோட கப்சு பண்ணிக்கிட்டான். நான் கூட அழுவண்டா, எவ்வளவு இருக்குது எனக்கு அழறதுக்கு தெரியுமா, நான் அழ ஆரம்பிச்ச உன்னால தாங்க முடியாது என்னெல்லாம் சொன்னார் பாரு, அவன் அழுகிட்டான். அது போல சிரிப்பும் அழுகையும் கலந்ததே வாழ்க்கை. கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இயேசு அழகா சொன்னார் பாருங்க, கவலைப்படுறதுனால உயரமாக முடியுமா, கொஞ்சம் குறைய முடியுமா, புஷ்டி ஆக முடியுமா, மெலிசாக முடியுமா, வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பாக்க முடியுமா, கருப்பாக்க முடிய வெள்ளையாக்க முடியுமா? அதாவது கவலைப்படுறதுனால கரெக்டா சொன்னாரு, முடியுமா? முடியாது. அப்படி அற்ப காரியம் உங்களால் முடியாது இருக்க ஏன் கவலைப்படுகிறீர்கள்? 6லும் சாவு, 100லும் சாவு, 60லும் சாவு, எப்பனாலும் வரும். அன்னைக்கு அன்னைக்கு கர்த்தரை துதிமா ஐயா, அன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, அன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நாளை நடப்பது தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குது அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்குள்ள காலையில் எழுந்து பைபிளை படிச்சு ஜெபம் பண்ணிடலாம். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நல்லா சாப்பிடு, இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணு, காலையில மத்தியானம் நைட்டு நல்லா பைபிள் படி, ஜெபம் பண்ணு. புரியாத விட்டுரு, புரிஞ்சுதான் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி படி. புரியாத நோண்டிக்கிட்டு ஏன் இப்படி இதுக்கு ஒரு வாரம் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு? சத்தியம் அடிப்படை தெரியுமா? தெரியும். என்ன அடிப்படை? இயேசு நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார், தம் ஜீவனையே கொடுத்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகம் போனார், மீண்டும் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உடைய வேதத்தை நான் மறக்கவில்லை, மறக்கவே கூடாது. வசனத்தை, அதான் அதுக்கு அர்த்தம். நிறைய வசனம் மனப்பாடம். பிரசங்க யாருங்க முக்கியமா? ஊழியக்காரங்க பாருங்க. டிஜிஎஸ் தினகரன் ஐயா பிரசங்கத்தெல்லாம் நான் பார்ப்பேன், கேட்பேன். அவர் உயிரோடு இருந்தப்ப 4-5 முறை நேரடியாக எதிர்க்கா, அப்பெல்லாம் இந்த ஒளிபரப்பு நெட்டெல்லாம் கிடையாதுல்ல, அப்படி முதல் வேலூர் கோட்டை மைதானத்தில் 1977 நவம்பர் மாசம் ஒரு வாரம் அவர் பிரசங்கத்தை கேட்டேன் நேரடியா. ஏசாயா 33:8, எரேமியா 5:33, எபிரேயர் 3:28, யோவான் 4:12, இந்த வசனங்களை எல்லாம் படித்து பாருங்கள் அப்படி சொல்லுவார். ஒரு முறை இது இப்ப நான் சொன்னது ஒரு நாள் தான், 32 கொட்டேஷன் சொன்னார் பார்க்காம. அப்ப அவர் எவ்வளவு படிச்சிருப்பார். அதை குறிச்சுக்கிட்டு வந்து பாக்குறாங்க, கரெக்டா இருக்கு எல்லா வசனமும் அந்த பிரசங்கத்துக்கு. அப்ப எவ்வளவு தியானம், எவ்வளவு தியானம், எவ்வளவு வேத வசனத்தை அவரு மனப்பாடம் பண்ணியிருப்பார் பாருங்க. சின்ன பையன் மாதிரி கடைசி வரைக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம், எத்தனை முறை அதே படிக்குதா, சங்கீதம் 23 படிச்சு போர் அடிச்சு போச்சு. 91 நீங்க நினைக்கிறீங்களா? இன்றும் அது தித்திக்கிறது, சலிப்பு வர. எப்போ பாரு எத்தனை முறை பைபிளை படிச்சுட்டு திருப்பி அதே படிக்க சொல்றேன். டெய்லி சோறு தானே